ரங்கராஜ நரசிம்மனை வந்து கைது பண்ணிட்டாங்க. அதுவும் முக்கியமாக 1 மணி நேரத்துக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதில் இடமலம் வேறு டேக் பண்ணியிருந்தார். என்ன நடந்தது? உதவாநிதி வந்து ஒரு சம்பிரதாயத்துக்காக, அதாவது இப்படி அவர் பேசிட்டாரு, இதுக்கு நீங்கள் பிராயச்சித்தம் தேடி ஆகணும் அப்படின்னு அவருக்கு சில ஜோதிடர்கள் அறிவுரை சொன்னதாகவும், 3 ஜீயர் சுவாமிகள், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஜீயர், ஸ்ரீபெரும்புதூர் எம்பார் ஜீயர், இந்த மாதிரி வந்து 3 ஜீயர் சுவாமிகளை அவர்கள் அழைத்து அவங்களுக்கு வந்து பாத பூஜை செய்து அதன் மூலமாக அந்த தோஷத்தை கழித்து கொண்டதாகவும் இப்படின்னு ஒரு தகவலை வந்து அவர் சொல்கிறார். இந்த தகவலோடு சேர்த்து அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ கிளிப்பையும் அவர் வெளியிடுறார். இன்ஃபேக்ட் 2 ஆடியோ கிளிப்னு நினைக்கிறேன். அதில் என்ன சொல்லப்படுதுன்னா, இவர் ஃபோன் பண்ணுறாரு, அந்த ஸ்ரீபெரும்புதூர் எம்பார் ஜீயர் சுவாமிகள்கிட்ட இவர் பேசுகிற மாதிரி அந்த சம்பிரதாயம், அந்த சடங்கு ஏதோ ஒன்று நிறைவேற்றப்பட்டது, தோஷம் கழிக்கப்பட்டது அப்படின்னு பொருள்பட அவரும் வந்து ஆமோதிக்கிறார். இதை வந்து அவர் வெளிப்படுத்துகிறார். அதாவது நீங்கள் வெளியில் பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பிராமணர்களை ஒழிக்க வேண்டும் அழிக்க வேண்டும் இப்படின்னு பேசுகிறீங்க. அடுத்து நாங்கள் பிராமணர்களை அழிக்கவில்லை, நாங்கள் பிராமணியத்தை தான் அழிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஈயம் பித்தளைன்னு எந்தையோ ஒன்றத்தை வளர்றீங்க. பட் உண்மையில் நீங்கள் இதை தான் செய்கிறீங்க அப்படின்றத அவர் வெளிப்படுத்துகிறார். நீ அவதூறு வழக்கு போடுறியா போடு, இல்லை வேறு புகார் வழக்கு போடுறியா போடு. என்னுடைய கேள்வி ரொம்ப சிம்பிள், ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணு. ஏன் கடத்தல்காரங்க மாதிரி நீ பிஹேவ் பண்ணுறீங்க? இதே வேகத்தை ஏன் உங்களால் வேறு விஷயங்களில் காமிக்க முடியல? இன்னி வரைக்கும் வேங்கை வேலையவன் வந்து கலந்தான்றது உங்களால் கண்டுபிடிக்க முடியலல்ல? இன்னி வரைக்கும் செந்தில் பாலாஜியோட தம்பி எங்கே ஓடி போய் பதுங்கி இருக்கான்றதை உங்களால் கண்டுபிடிக்க முடியலல்ல? அங்கெல்லாம் காட்ட முடியாத வேகத்தை இங்கே காமிக்கிறீங்க. அதுவும் இவர்களெல்லாம் பதுங்கி இருக்கிறார்களா? ரங்கராஜன் நரசிம்மன் ஓடி போய் ஒழிஞ்சு கொண்டாரா? சரிங்க, உங்கள் விஷயத்தில் நடந்ததுன்றீங்க, மோகன்ஜி விஷயத்தில் நடந்திருக்கு, இன்றைக்கி ரங்கராஜன் நடந்திருக்கு. நீங்கள் யாரும் ஏன் எதிர்த்து அதை போராடல? கீழே சில ஊடகங்களை குறிப்பிட்டு நம்ம இடமலத்தையும் குறிப்பிடுறாரு. இப்போ அவருக்கு பின்புலமாக இடமலம் இருக்குதா? இந்த கேள்வி வரதானே செய்யும் மக்களுக்கு. இப்போ நான் வந்து ஒரு இது பண்ணிட்டு இவரை முதலமைச்சரை டேக் பண்ணுறேன். இப்போ முதலமைச்சர் என்னுடைய கூட்டு சதின்னு சொல்லுவீங்களா? திமுகக்கு எதிராக அவர் இருக்க ஒரே காரணத்தினால இடமலம் வந்து அவருக்கு பேக்கப் பண்ணுறீங்க. பேக்கப் பண்ணக்கூடாது. ஏன் பேக்கப் பண்ணக்கூடாது? அவர் என்ன கொலை குத்தம் பண்ணிட்டாரா? ஆனால் குற்றம் பண்ணியிருக்காரு. என்ன குற்றம்? நீங்கள் இந்த குற்றம் சாட்டுறீங்க. நான் அதை குற்றமாக பார்க்கலையே. இந்த கேடுகட்ட குடும்பம் செய்யக்கூடிய இந்த தில்லுமுள்ளு வேலையை எல்லாத்தையும் அவர் அம்பலப்படுத்துகிறாரு. இதில் என்ன தப்பு இருக்குது? இந்த கருணாநிதி குடும்பம் என்ன அப்படி தேவ தூதர்களா? வானத்துலேயும் அப்படி குதிச்சிட்டாங்களா? ஆஃப்டர் ஆல் வித்தவுட் டிக்கெட் கும்பல் தானே. இடமலம் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலுடைய அபிமானி, உங்களுடைய வெல்விஷர் ரங்கராஜ நரசிம்மனை வந்து கைது பண்ணிட்டாங்க. அதுவும் முக்கியமாக 1 மணி நேரத்துக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதில் இடமலம் வேறு டேக் பண்ணியிருந்தார். என்ன நடந்தது? இல்லை, சமீபத்தில் அவர் ஒரு வீடியோ போட்டிருந்தார். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு தகவலை தெரிவித்திருந்தார். அதாவது நம்ம துணை முதலமைச்சர் உதவாநிதி வந்து ஒரு சம்பிரதாயத்துக்காக, அதாவது சனாதனம் குறித்து தவறாக பேசிய வழக்கை ஏற்கனவே சந்திச்சிட்ருக்காரு. கர்நாடகத்தில் சந்திக்கிறாரு, அப்புறம் வேறு சில மாநிலங்களையும் சந்திக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அது சம்பந்தமாக ஒரு பிராயச்சித்தம், அதாவது இப்படி அவர் பேசிட்டாரு, இதுக்கு நீங்கள் பிராயச்சித்தம் தேடி ஆகணும் அப்படின்னு அவருக்கு சில ஜோதிடர்கள் அறிவுரை சொன்னதாகவும், ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க உதவாநிதியுடைய தாயார் துர்கா ஸ்டாலின், முதலமைச்சருடைய மனைவி, அவங்க நிறைய ஜோதிடம் இதெல்லாம் அவங்க பார்ப்பது உண்டு அப்படின்னு தகவல். ஓகே, சில ஜோதிடர்களே வந்து நாங்களும் வந்து அவங்களுக்கு நிறைய தகவல்களை சொல்லியிருக்கேன் அப்படின்னு பதிவும் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த அறிவுரை கொடுக்கப்பட்டதாகவும், அதன் அடிப்படையில் வேறு ஒரு நிகழ்ச்சியை சாக்காக வைத்து 3 ஜீயர் சுவாமிகள், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஜீயர், ஸ்ரீபெரும்புதூர் எம்பார் ஜீயர், இந்த மாதிரி வந்து 3 ஜீயர் சுவாமிகளை அவர்கள் அழைத்து அவங்களுக்கு வந்து பாத பூஜை செய்து அதன் மூலமாக அந்த தோஷத்தை கழித்து கொண்டதாகவும் இப்படின்னு ஒரு தகவலை வந்து அவர் சொல்கிறார். இந்த தகவலோடு சேர்த்து அவர் பார்த்திங்கன்னா ஒரு ஆடியோ கிளிப்பையும் அவர் வெளியிடுறார். இன்ஃபேக்ட் 2 ஆடியோ கிளிப்னு நினைக்கிறேன். அதில் என்ன சொல்லப்படுதுன்னா, இவர் ஃபோன் பண்ணுறாரு, அந்த ஸ்ரீபெரும்புதூர் எம்பார் ஜீயர் சுவாமிகள்கிட்ட இவர் பேசுகிற மாதிரி அவரும் அவரை அறிமுகப்படுத்திக்கிறார். நான் வந்து இன்னார் தான் அப்படின்னு அறிமுகப்படுத்திக்கிறார். இவரும் இவரை அறிமுகப்படுத்தி கொள்கிறார். அறிமுகப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து பேசுகிறாங்க. அந்த உரையாடலில் இவர் சொல்லக்கூடிய இந்த கூற்று இருக்கு இல்லையா, அதாவது உதவாநிதி வீட்டுக்கு இவங்க வந்தாங்க, இந்த 3 பேர் ஜிஎஸ் சுவாமிகள் வந்தாங்க, அவர் வந்து பாத பூஜை பண்ணாரோ, அந்த அந்த சம்பிரதாயம், அந்த சடங்கு ஏதோ ஒன்று நிறைவேற்றப்பட்டது, தோஷம் கழிக்கப்பட்டது அப்படின்னு பொருள்பட
அவரும் வந்து ஆமோதிக்கிறார். இதை வந்து அவர் வெளிப்படுத்துகிறார். அதாவது நீங்கள் வெளியில் பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பிராமணர்களை ஒழிக்க வேண்டும் அழிக்க வேண்டும் இப்படின்னு பேசுகிறீங்க. அடுத்து நாங்கள் பிராமணர்களை அழிக்கவில்லை, நாங்கள் பிராமணியத்தை தான் அழிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஈயம் பித்தளைன்னு என்கிட்டயோ ஒன்றத்தை வளர்றீங்க. பட்டு உண்மையிலே நீங்கள் இதை தான் செய்கிறீங்க அப்படின்றத அவர் வெளிப்படுத்துகிறார். இவ்வளோதான் விஷயம். இது நடந்த உடனேயே இது பெருசாக வைரல் ஆகுது. நிறைய யூடியூப் சேனல்ஸ் இதை எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போது இதை எடுத்து அவங்கெல்லாம் பேச ஆரம்பிக்கும் பொழுது இது சம்மந்தப்பட்ட விமர்சனங்கள் பல தரப்பிலிருந்து வர ஆரம்பிக்குது. இதுதான் நடந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ். இது நடந்த உடனேயே அவருடைய கூற்றுப்படி, அதாவது திரு ரங்கராஜன் நரசிம்மன் அவர்களுடைய கூற்றுப்படி, அந்த ஸ்ரீபெரும்புதூர் ஜீயர் எந்த ஜீயரிடம் இவர் தொலைபேசியில் பேசினார், கைபேசியில் பேசினார் அப்படின்றது அந்த உரையை பதிவு செய்து இவர் வெளியிட்டாரோ, அந்த ஜீயர் சுவாமிகளுக்கு அழுத்தம் தரப்பட்டது. ஆளும் தரப்பிலிருந்து ஒரு புகார் கொடுக்க வேண்டும் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதன் அடிப்படையில் ஒரு புகார் பதிவு செய்யப்பட்டதாக. ஏன்னா நேற்றுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய ட்விட்டர் எக்ஸ் வலைதளத்தில் ரொம்ப தெளிவாக ரங்கராஜன் நரசிம்மன் இந்த மாதிரி அழுத்தம் தரப்படுகிறது அந்த ஜீயர் சுவாமிகளுக்கு, அதன் அடிப்படையில் என் மீது வழக்கு போடுவதற்கு துடித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னார். அது முடிந்து இன்றைக்கு நண்பகல் ஐ திங்க் அபவுட் 2:45 மணிக்கு அவர் எக்ஸ் வலைதளத்தில் அவர் வந்து ஒரு பதிவை போட்டிருக்காரு. இது மாதிரி காவல்துறையினர் என்னுடைய வீட்டு காம்பவுண்ட் வால், ஏன்னா அவருடைய வீடு பார்த்திங்கனாக்கா ஸ்ரீரங்கத்துடைய அவுட்ஸ்கட்ஸில் தான் அவரோட வீடு இருக்குது. அது பார்த்திங்கன்னா அது ஒரு பண்ணை மாதிரி இருக்கும். அது காம்பவுண்ட் வால் கொஞ்சம் ஹைட்டாக காம்பவுண்ட் வால் இருக்கும். அதை ஏறி சுவர் ஏறி குதித்து காவல்துறையினர் உள்ளே வந்திருக்கிறார்கள், அத்துமீறி உள்ளே வந்திருக்கிறார்கள். எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி என்னை கைது செய்து அழைத்து செல்கிறார்கள் அப்படின்றது தான் அவர் சொல்லக்கூடியதாக இருக்குது. ரைட்டு. இப்போ என்ன கேள்வின்னா, அவர் கைது செய்யப்படுறதுக்கு காரணம் வந்து உதயநிதி சம்மந்தப்பட்ட ஆடியோ ரிலீஸ் பண்ணது கிடையாது. அவர் ஜிஆருக்கு கேட்காம அவர் ரிலீஸ் பண்ணது தான் இங்கே தப்பு. ஏன்னா அவர் ஜிஆர்கிட்ட பர்மிஷன் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு பர்மிஷன் வாங்கலையா, ஜிஆருக்கோட ஒப்புதல் எதுவுமே வாங்கலை. இது ஜிஆர் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. நம்ம பொத்தாம் பொதுவாக திராவிடத்து மேலேயும் வழக்கம் போல் குறை சொல்கிற மாதிரியே திமுக மேலே குறை சொல்கிற மாதிரி போகிறது ரொம்ப சிம்பிள். புகாரை யார் வேண்டுமானாலும் கொடுக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. எனிபடி கேன் செட் த லா இன்டு மோஷன். தட் இஸ் நாட் த இஷ்யூ ஹியர். இங்கே இஷ்யூ என்னென்னா, இப்படியாக புகார் பெறப்படுகிறது அப்படின்னா உங்களுக்கு வழக்கம் என்ன சொல்லுது, ப்ரொசீஜர் என்ன சொல்லுது, சட்டம் என்ன சொல்லுது, உச்சநீதிமன்ற அறிவுரைகள் என்ன சொல்கின்றன, கைது நடவடிக்கைகள் எவ்வாறு செய்யப்பட வேண்டும், எவ்வாறு மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்றதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது. இல்லை, கைது செய்யறதுக்கு வழிமுறை சொல்கிறாங்க, தவறு செஞ்ச நபர்களுக்கும் சில வழிமுறைகள் இருக்குல்ல, அவர் இந்த மாதிரி செஞ்சிருக்க கூடாது இல்ல. அது நீங்க நீதிமன்றத்தில் நான் என்ன கேட்குறேன், அதை நீங்க நீதிமன்றத்தில் நான் என்ன கேட்குறேன், உதயநிதி அந்த பிராமண தோஷம் இருக்கிறதுக்காக அவர் பூஜை பண்ணது தப்பா இல்லைல்ல, அது அவருடைய நிலைப்பாடு தானே, அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது பிரச்சனை இல்லையான்றது இங்கே வாதம் கிடையாதுங்க. இன்னைக்கு வந்து உதயநிதி அது செய்தாரா இல்லையான்றது வாதம் கிடையாது. அது உண்மையா பொய்யான்றது கூட வாதம் கிடையாது. சரியா? ஒரு தகவலை ஒருவர் வெளியிட்டிருக்கிறார். இந்த தகவல் குறித்து ஒரு புகார் பதிவு செய்யப்பட்டிருக்கு. புகார் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா உடனடியாக விசாரணை மேற்கொள்ள வேண்டியது காவல்துறையோட கடமை. இது வரைக்கும் நான் எதுவுமே தப்புன்னு சொல்லலை. சரியா? ரங்கராஜன் நரசிம்மன் செய்து தவறா சரியா அப்படின்றது நீதிமன்றத்தில் முடிவாக வேண்டியது. சரியா? நாம் ஒரு முடிவை எடுத்துக்கலாம், அதெல்லாம் வேறு. நான் சொல்கிறது இங்கே கைது நடவடிக்கைன்னு வரும்பொழுது நீங்கள் அதற்கான வழிமுறையை பின்பற்ற வேண்டுமா கூடாதா? எங்கள் வீட்டுக்குள்ளே போயிட்டு ஓடி போயிட்டு கதவெல்லாம் சாத்திக்கிறது தான் போலீஸ் இப்படி தான் உள்ளே போவாங்க. போலீஸ் எதுக்கு வரணும்? பின்ன கைது பண்ணுறதுக்கு வேறு எப்படி கைது பண்ணுவீங்க? எப்படி பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ரமேஷ்குமாரோடைய கோர்ட்டோடைய அந்த வேர்டிக்டோடைய இது என்ன சொல்லுது, வழிமுறை என்ன, வழிகாட்டுதல் என்ன சொல்லுது? ரொம்ப தெளிவாக சொல்கிறது. ஒருவரை நீங்கள் கைது செய்ய வேண்டும் என்றால் அவருடைய குற்றச்செயல் என்பது 7 ஆண்டுகளுக்கு குறைவான தண்டனை பெறக்கூடிய குற்றச்செயலாக இருக்கின்ற பட்சத்தில் நீங்கள் அவருக்கு சம்மன் வழங்க வேண்டும். அந்த சம்மனுக்கு அவர் ஆஜராக வேண்டும். அந்த சம்மனுக்கு அவர் ஆஜராகி அவர் தரப்பு விளக்கத்தை கொடுக்க வேண்டும். குற்றம் சாட்டப்பட்டவர் தரப்பு விளக்கத்தை பெற வேண்டும். இந்த விளக்கத்தை பெற்றுக்கொண்டு அந்த விளக்கத்தில் உங்களுக்கு ஒப்புதல் இல்லை என்றால் நீங்கள் ஏன் ஒப்புதல் இல்லை என்பதனை பதிவு செய்ய வேண்டும், எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்ய வேண்டும். அதன் பின்னர் நீங்கள் கைது நடவடிக்கை. இவ்வளவு இருக்குது. இது எதுவுமே பண்ணுறதில்லை. இவங்க நேராக போகிறாங்க, இந்த புள்ள பிடிக்கிறவங்க மாதிரி நேராக போய் பிடிச்சி தூக்கின்னு வருது. இதுதான் இவங்க பண்ணுறாங்க. இது இங்கே இல்லை, பல இடங்களில் பண்ணியிருக்காங்க. இப்போ என்னுடைய கேஸில் தான் பண்ணாங்க. நான் ஒரு பதிவை மேற்கொள்கிறேன். திரு அண்ணாதுரை அவர்கள் குறித்து பாரதிதாசன் எழுதிய
ஒரு குயில் வார இதழில் பிரசுரம் செய்து பப்ளிஷ் பண்ணி வெளிவந்த ஒரு விஷயத்தை மேற்கோள் காண்பித்து இது போன்ற அரசியல் ஆரோக்கியமானதல்ல அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ அதை என்ன பண்ணுறாங்க, பாரதிதாசன் குறித்து அண்ணாதுரை சொன்ன அந்த பதிவை மட்டும் தனியாக வெட்டி எடுத்து இதை ஒரு புகாராக எடுத்து நான் சொன்னதாக இதை புகாராக ஒருத்தர் போடுறாரு. இது திமுகவுடைய ஐடி விங்கை சேர்ந்த ஒருவர் இதை புகாராக காவல்துறையிடம் கொண்டு போய் கொடுக்குறாரு. காவல்துறையோட வேலை என்ன? இதை உடனே விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். முதலானது, முன்னாள் முதலமைச்சர் குறித்து நான் ஒரு பதிவை மேற்கொண்டு அது அவதூறு என்று இருக்கும் பட்சத்தில் முன்னாள் முதலமைச்சருடைய இரத்த பந்தங்கள் தான் வந்து இரத்த சொந்தங்கள் தான் பதிவு பண்ண முடியும். வரவும் போகிறவங்கலாம் பதிவு பண்ண முடியாது. சரியா? ஆனாலும் இவர்கள் அந்த புகாரை பெற்றுக்கொள்கிறார்கள்னே வச்சுப்போம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? விசாரிப்பீங்க. விசாரிக்கணும். இப்போ விசாரிக்கணும் பொழுது எனக்கு நீங்கள் சம்மன் கொடுக்கணும், நான் ஆஜராகணும். அப்போ நீங்கள் கேட்பீங்க, இந்த மாதிரி நீங்கள் போட்டிருக்கீங்களே இது என்னன்னு. நான் என்ன சொல்லுவேன்? ஏங்க நான் கொடுக்கல, நான் போடலை. இது ஏற்கனவே பாரதிதாசன் அவர்கள் இதை பிரசுரம் செய்திருக்கிறார். இது புத்தகமாக வெளிவந்திருக்கிறது. 1950களிலேயே இது வெளிவந்திருக்கிறது. 1950களில் வெளிவந்ததை நான் மேற்கோள் தான் காண்பித்திருக்கிறேன் அப்படின்னு நான் என் தரப்பு விளக்கத்தை கொடுப்பேன். அதுக்கப்புறம் அவங்க அந்த ஒரு முடிவு எடுக்கலாம். இது எதுக்குமே போகிறது கிடையாது. இவங்க 15-20 பேரை என் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க, கைது பண்ணி தூக்கிட்டு வரலாம். இப்போ இவங்க பரப்புரையை என்ன கொண்டு போவாங்க மீடியாவில்? அண்ணாதுரை குறித்து தவறாக பேசிய வழக்கில் அப்படின்னுவாங்க. அண்ணாதுரை குறித்து நான் ஏங்க பேச போகிறேன்? பேசியது பாரதிதாசன், மேற்கோள் காண்பித்தது நான் மேற்கோள் காண்பித்தேன் என்பதனை மறைத்து ஒரு புகாரை கொடுத்தது திமுக. இதன் அடிப்படையில் நீ என்ன தூக்கிட்டு வந்துடுவியா? ஒரு விளக்கம் கேட்க மாட்டேன், ஒரு சம்மன் கொடுக்க மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன், தூக்கிட்டு வந்து நீ கைது பண்ணிடுவியா? இதுதான் இப்பொழுது ரங்கராஜன் நரசிம்மனுடைய வழக்கிலும் நடக்குது. இதுதான் மோகன்ஜி, இயக்குனர் மோகன்ஜி அவர் குழந்தைகளை வந்து பள்ளிக்கு அனுப்பும்போது இந்த பழனிமலையில் இருக்கக்கூடிய அவர் சில கருத்துக்களை தெரிவித்தார் அப்படின்னு வரும்பொழுது பிரச்சனை என்னென்னா, அவர் அப்படி கருத்து கூறியது சரியா தவறா என்பது நீதிமன்றத்தில் முடிவாக வேண்டியது. நீங்கள் எப்படி 20 பேர் அனுப்பி தூக்கிட்டு வரீங்க குண்டுக்கிட்டா? இது என்ன மாதிரியான அசைன்மெண்ட் இது? சரி, போகிறது நீங்கள் சொல்கிற மாதிரி காவல்துறை தவறு செய்கிறாங்க, நம்ம வச்சுப்போமே. காவல்துறை தவறு இல்லைங்க. என்னுடைய கேள்வி, காவல்துறை இது மாதிரி ப்ரொசீஜரை ஏன் பின்பற்ற மறுக்கிறார்கள்ன்றதான் கேள்வி. சரிங்க, உங்கள் விஷயத்தில் நடந்ததுன்றீங்க, மோகன்ஜி விஷயத்தில் நடந்திருக்கு, இன்றைக்கி ரங்கராஜன் நடந்திருக்கு. நீங்கள் யாரும் ஏன் எதிர்த்து அதை போராடல? இந்த மாதிரி நடந்திருக்கு, காவல்துறையை கண்டிங்க, இல்லை அதை நிரூபிக்கக்கூடிய வழக்கு போட்டுக்கலாமே, உரிமை இருக்கே. இப்போ கண்டிப்பாக ரங்கராஜன் நரசிம்மன் இந்த அத்துமீறல் குறித்து அவர் வழக்கு போட தான் போகிறார். ரைட்டு, சரியா? என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ சட்டம் என்ன சொல்லுது? நான் என்னை வந்து கைது பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பழைய வழக்குகள் ஒரு 3 வழக்குகள் எடுத்து உயிர்ப்பித்து, அது ஏற்கனவே முடித்து வைக்கப்பட்ட வழக்குகள், அதை வந்து உயிர்ப்பித்து இவங்க என்ன பண்ணுறாங்க, அதையெல்லாம் வந்து கணக்காக காண்பித்து என் மேலே குண்டர் சட்டத்தில் பதிவு பண்ணிடுறாங்க. இப்போ குண்டர் சட்டத்தில் வந்துருச்சுன்னா என்ன ஆகுது? 6 மாதங்களோ 7 மாதங்களோ அந்த வழக்கு எப்பொழுது விசாரணைக்கு வர முடியுமோ அப்போ தான் நாங்கள் எடுப்போம் விசாரணைக்குன்றாங்க. சரியா? இப்போ இதே நிலைமை தான் சங்கருக்கும். சங்கர் விவகாரத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா, நீதிமன்றம் அதை முன்னதாகவே எடுத்துக்கொண்டது விசாரணைக்கு. இப்படி அரிதிலும் அரிதாகத்தான் அவர்கள் முன்னதாக எடுத்துக்கொள்கிறார்கள். மற்றபடி அவங்க எடுக்கிறதில்ல. எடுக்கிறதும் சரி கிடையாது. ஏன்னா ஒரு வருஷத்தில் நீங்கள் குண்டர் சட்டத்தில் போடக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை 2500. அதில் எனக்கு மட்டும் தனி சலுகை காமிக்க முடியாது. எல்லோருக்குமா இருக்கக்கூடிய அந்த கியூ சிஸ்டமில் தான் வரணும்னு இருக்குது. இதுவே தவறு முதல்ல. இப்போ இதைத்தான் நம்ம கேள்வி கேட்குறோம். ரைட், இப்போ நீங்கள் இதெல்லாம் கேள்வி கேட்குறீங்கல்ல. ரங்கராஜன் நரசிம்மன் அவர் ட்விட்டர் பக்கத்தில் ட்வீட்டை போட்டுட்டு கீழே சில ஊடகங்களை குறிப்பிட்டு நம்ம இடமலத்தையும் குறிப்பிட்றாரு. இப்போ அவருக்கு பின்புலமாக இடமலம் இருக்குதா? இந்த கேள்வி வரதானே செய்யும் மக்களுக்கு. இல்லை, ஏன் பின்புலமாக இருக்கும்? இப்போ டேக் பண்ணுறதுனாலே பின்புலமாக இருக்க முடியுமா? எவ்வளோ ஊடகங்கள் இருக்கும்போது ஒரு இது பண்ணிவிட்டு இவர் முதலமைச்சரை டேக் பண்ணுறேன், இப்போ முதலமைச்சர் என்னுடைய கூட்டு சதின்னு சொல்லுவீங்களா? அப்படி கிடையாது. அவர் குறிப்பிட்ட சில ஊடகங்கள் மட்டும் தான் சொல்றாரு. அதுவும் அவர் பிராமணர்கள் தான் டேக் பண்றாருன்ற ஒரு கருத்து ஏற்படுது. அது என்ன பண்றீங்க? என்னெல்லாம் டேக் பண்ணிருக்காரு? சாணக்கியா டேக் பண்ணிருக்காரு, இடமலம் டேக் பண்ணிருக்காரு. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு பிராமண தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு இது. அவர் பிராமணங்கனால சப்போர்ட்டுக்கு போறீங்களா? இதை மட்டும் டேக் பண்ணலையே, வேற என்னெல்லாம் டேக் பண்ணிருக்காரு படிங்க. சாணக்கியாவை குறிப்பிட்டிருக்காரு, டைம்ஸ் நோ குறிப்பிட்டிருக்காரு, அப்புறம் சிஎன் நியூஸ் 18 குறிப்பிட்டிருக்காரு, அப்புறம் ரிபப்ளிக், இடமலம் இதெல்லாம் குறிப்பிட்டிருக்காரு. இந்த சேனல் ஓவராலா ஒரு பிஜேபி சார்ந்த ஒரு ஊடகமாக தான் பார்க்கப்படுது. டைம்ஸ் நோவோ இல்லை சிஎன்எனோ இது பிஜேபி சார்ந்ததால தேசிய ஊடகங்கள். சரியா? இதெல்லாம் பிராமணர்கள் ரன் பண்ணுறதில்ல. டைம்ஸ் நோ இஸ் ரன் பை ஜெயின்.
CNN அதானியா அமி குரூப் இஸ் நாட் அ மோடிக்கு ஆதரவு. இஸ் நாட் அ பிராமின். சரியா, மோடிக்கு மட்டும் இல்லை, ஸ்டாலின் கூட தான் ஆதரவு. ரகசியமாக போய் வீட்டில் சந்திச்சுட்டு வராரு. சரியா, அதனால் அது நீங்கள் அதானியை அந்த கணக்கில் எடுத்துக்க முடியாது. அதானி வந்து மோடிக்கு மட்டும் இல்லை, ஆளும் தரப்பாக இருக்கக்கூடிய எல்லோருக்கும் ஆதரவாக இருக்கிறார். உதாரணத்துக்கு ஸ்டாலினை மறைமுகமாக சந்தித்து வந்திருக்கிறாருன்னு நான் சொல்லலை, மருத்துவர் ராமதாஸ் சொல்லியிருக்கார். ஸோ அதுக்கு இன்னும் ஸ்டாலின் நேரடியான பதில் தரல. மருத்துவர் ராமதாஸ்க்கு வேலை இல்லைன்னு சொல்லி தட்டி கழிச்சிட்டு போனார். உங்களுடைய முன்னாள் நண்பர் அண்ணாமலை சொல்லியிருக்காரு, தலைவர் சொல்லிக்கலாமா இல்லை எப்படி? புரியல. அண்ணாமலை கூட சொல்லியிருக்காரு, ஸ்டாலின் போய் சந்திச்சிருக்காரு. வளரிட்டு போகலாம், அதெல்லாம் நான் கணக்கில் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் பேசுறது அவர் இருந்துட்டு போட்டோம், என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஆகாவளி. அதனால் அதை விடுங்க. நான் கேட்கறது வந்து, நான் பேசுறது வந்து இங்கே குற்றச்சாட்டை வைத்தது மருத்துவர் ராமதாஸ். அவர் ஒரு பொறுப்புள்ள அரசியல் தலைவர். சரியா, பொறுப்பற்ற தற்கூரி கிடையாது வார்த்தை. ஏன்னா இவர் ஆதாரத்தோட பேசுறாரு, ராமதாஸ் அவர்கள் அரசியலுக்காக பேசுறாங்க. ரெண்டுத்துக்கும் வேறுபாடு. ஆதாரத்தோடலாம் ஒன்றும் பூர்த்தி இல்லை. சும்மா நான் ஆதாரத்தை வெளியிடுவேன் கதையை தான் விட்டுன்னு இருக்கான். அவன் கதையை விடுங்க. நம்ம மருத்துவர் ராமதாஸ் ஒரு பொறுப்புள்ள அரசியல் கட்சி தலைவர், அவரை பற்றி பேசுவோம் இல்லை. அப்போ அந்த அரசியல் கட்சி தலைவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டிற்கு நேரடி பதிலை ஸ்டாலின் வழங்கவில்லை, மாறாக அவரை அவமதித்திருக்கிறார் அப்படின்றது தான். இப்போ நம்முடைய கேள்வி இங்கே என்னென்னா, அவர் யாரை டேக் பண்ணாருன்றதை விட இந்த ஊடகங்கள்லாம் ஏதோ ஒரு இடத்துல அவரோட இன்டர்வியூஸ் கொடுத்துருக்காங்களா, பேக்கப் பண்ணுறீங்களா? திமுகக்கு எதிராக அவர் இருக்க ஒரே காரணத்தினால இடமாலும் போது அவருக்கு பேக்கப் பண்ணுறீங்க. ஏன் பேக்கப் பண்ணக்கூடாது? ஏன் பேக்கப் பண்ணக்கூடாது? அவர் என்ன கொலை குத்தம் பண்ணிட்டாரா? ஆனால் குற்றம் பண்ணியிருக்காரு. என்ன குற்றம்? நீங்கள் அந்த குற்றம் சாட்டுறீங்க. நான் அதை குற்றமாக பார்க்கலையே. இந்த கேடுகட்ட குடும்பம் செய்யக்கூடிய இந்த தில்லுமுள்ளு வேலையை எல்லாத்தையும் அவர் அம்பலப்படுத்துகிறாரு. இதில் என்ன தப்பு இருக்குது? இந்த கருணாநிதி குடும்பம் என்ன அப்படி தேவதூதர்களா? வானத்துலேயும் அப்படி குதிச்சிட்டாங்களா? ஆஃப்டர் ஆல் வித்தவுட் டிக்கெட் கும்பல் தானே. அது நமக்கு உறுதி செய்யப்படாத செய்தி. நம்ம அப்படி பேச அவதூறு பரப்பக்கூடாது. சொல்கிறேங்க, நான் உறுதியாக சொல்கிறேங்க, வித்தவுட் டிக்கெட் கும்பல் தானே இது. இதுக்கு என்ன பெரிய என்ன அப்படி வானத்துலேயும் குதிச்சிட்டாங்களா? சரி, ஓகே. அப்புறம் என்ன உங்களுக்கு உதயநிதி பண்ணதுக்கு நம்ம போய் கருணாநிதி அவர்களை பண்ணல. அவன் பண்ணல, இது மேட்டர் இல்லைங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ அவதூறு வழக்கு போடுறியா போடு, இல்லை வேறு புகார் வழக்கு போடுறியா போடு. என்னுடைய கேள்வி ரொம்ப சிம்பிள், ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணு. ஏன் கடத்தல்காரங்க மாதிரி நீ பிஹேவ் பண்ணுறீங்க? இதே வேகத்தையே உங்களால் வேறு விஷயங்களில் காமிக்க முடியல. இன்னி வரைக்கும் வேங்கை வேலையவன் வந்து கலந்தான்றது உங்களால் கண்டுபிடிக்க முடியலல்ல. இன்னி வரைக்கும் செந்தில் பாலாஜியோட தம்பி எங்கே ஓடி போய் பதுங்கி இருக்கான்றதை உங்களால் கண்டுபிடிக்க முடியலல்ல. அங்கெல்லாம் காட்ட முடியாத வேகத்தையும் இங்கே காமிக்கிறீங்க. அதுவும் இவர்களெல்லாம் பதுங்கி இருக்கிறார்களா? ரங்கராஜன் நரசிம்மன் ஓடி போய் ஒழிஞ்சு கொண்டாரா? ஒளியாமையா இவங்க செவரேறி குச்சி போறாங்க. ஒளியாம தான் வந்து கதவு திறந்துருக்க போறாரு. அவங்க டிசென்ட் கூட்டு போயிருக்க போறாங்க. நீ யூ கேனாட் ட்ரெஸ்பாஸ் இன்டு எனிபடிஸ் ப்ராப்பர்ட்டி வித்தவுட் வாரண்ட். சரியா, உனக்கு வாரண்ட் ஆஃப் அரெஸ்ட் இருக்கணும், சர்ச் வாரண்ட் இருக்கணும். இதெல்லாம் இல்லாமல் நீ மாட்டுக்கு வந்து அத்துமீறி வருவியா? எங்களுக்கு இப்போ 2021 இவர்கள் இதே தான் என் வீட்டிலும் செய்தார்கள். 15 பேர் 20 பேர். இதில் எத்தனை பேர் போலீஸ் கூட எனக்கு தெரியாது, எத்தனை பேர் திமுக குண்டர்களும் கூட எனக்கு தெரியாது. 20 பேர் உள்ளே வராங்க. ஒரே ஒரு லேடி போலீஸ் ஆஃபீஸர் மட்டும் இருக்காங்க. மற்றவங்க எல்லாம் யாரும் கூட தெரியாது. எல்லாம் இல்லை சிவில் ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. வயதான பெற்றோர்கள் என் வீட்டில் இருக்காங்க. நீ மாட்டுக்கு அத்துமீறி உள்ளே வருவேன். நீ ரூமாக சர்ச் பண்ணுவேன். உனக்கு என்ன சர்ச் வாரண்ட் இருக்கா? யார் கொடுத்தது உனக்கு இந்த அனுமதி? அன்றைக்கி எனக்கு அந்த சட்டத்தை பற்றியான முழு புரிதல் அந்த சமயத்தில் இல்லை அப்படின்றதுனால நான் அதை கேள்வி கேட்கக்கூடிய ஒரு தன்மையில் இல்லை. அதனால் நான் அதை கேட்கலை. நான் என்ன கேட்குறேன், 1:30 மணிக்கு நைட்டு தான் நீ உள்ளே வருவியா? நாங்கள் என்ன பதுங்கி இருக்கோமா? நீ என்ன போடுற சார்ஜ் ஷீட்டில்? குற்றம் சாட்டப்பட்ட நபர் மர்மமான முறையில் நடமாடி கொண்டிருந்தார். என் வீட்டில் நான் 1:30 மணிக்கு நடமாடுறேன், தலையிட நடக்கிறேன், உருண்டு போகிறேன். உனக்கு என்ன வந்தது? இதை மர்மம்னு நீ எப்படி முடிவு பண்ணுவேன்? மர்மமாக அத்துமீறி நுழைஞ்சது நீ தான். இல்லை, நீங்கள் திமுக அரசால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. அதனால திமுக எதிராக திமுக அரசால் ஒட்டுமொத்த தமிழகமும் பாதிக்கப்பட்டிருக்கு. ரைட். அதனால தான் நீங்கள் இப்போ ரங்கராஜன் நரசிம்மன் பேக்கப் பண்ணுறீங்க. அதனாலயும் வச்சுக்கோங்களேன், இடம் வளம் அவர் கூட தான் நிற்கும். கண்டிப்பாக நிற்குங்க. என்ன தப்பு இருக்குது? இந்த கொலை குத்தம் பண்ணிட்டாரா அவர்? ரைட். அவருடைய அந்த ஆடியோவை எடுத்து இடமலம் பயன்படுத்தலை. அவருடைய ஆடியோவை எடுத்து நீங்கள் சொல்லக்கூடிய பிராமண ஊடகங்கள் எதுவும் பயன்படுத்தலை. சாணக்கியாவோ இடமலமோ பயன்படுத்தலை. அவருடைய ஆடியோவை எடுத்து பயன்படுத்தியது ஃபெலிக்ஸ் ஜெரால்டு. இல்லைங்க, நான் கோத்து விடலைங்க, அவர் தான் நிறைய பேரை கோத்து விட்டுருக்காரு. சங்கர்லேருந்து ஆரம்பித்து அவர் கோத்து விட்டு தான் நிறைய பேர் உள்ளே போயிருக்காங்க. சரியா, நான் சொல்ல வருது என்னென்னா, அவருடைய அந்த ஆடியோவை பயன்படுத்தி கொண்டதெல்லாம் யாருன்னு எடுத்து பாருங்கள். எந்த பிராமண ஊடகமும் பயன்படுத்தலை. சங்கர் இவன் பேர் என்ன, ஃபெலிக்ஸ் ஜெரால்டு, இவங்க தான். இவங்கெல்லாம் பிராமணர்களும் திமுக அரசாங்கம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ அந்த பாயிண்ட் எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. திமுக அரசாங்கத்தினால்
ஸ்டாலின் குடும்பத்தை தவிர்த்து மற்ற எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ரைட். சரியா? அந்த 200 ரூபாய் அல்லக்கைகள் கூட பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சரியா? நாம் சொல்ல வர்றது இங்கே என்ன? ரொம்ப சிம்பிள். நீ ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள். அதை ரங்கராஜன் நரசிம்மனும் வரவேற்பார். ரைட். அவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் வழக்கை போடுங்க, நான் வழக்கை எதிர்கொள்கிறேன்னு தானே சொல்கிறாரு. நானும் அதை தான் சொல்கிறேன், வழக்கை போடுங்க, ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்க. ஏன் அவங்க அதிகாரத்தை காமிக்கிறீங்க? ரைட். இப்போ வழக்கு போட்டாங்க, உதவாநிதி பார்ப்போம். அப்படியே பட்டத்து உனக்கு பட்டத்து இளவரசர், எங்களுக்கு யார்? எனக்கு யார்? துணை முதல்வர். எனக்கு ஆப்டர் துணை பொம்மை. என்னை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு பால்டாயில். அதுக்கு மேலே நான் ஏன் மரியாதை கொடுக்கணும்? கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரியா? அப்போது நீ கொண்டாடு, நான் ஏன் கொண்டாடணும்? சரி, ஓகே. நீங்களும் கொண்டாட வேணாம், நானும் கொண்டாட வேணாம். பொறுத்திருந்து நான் பார்ப்போம். கொண்டாட மாட்டேன், நீயே கொண்டாடுறது உங்கள் இஷ்டம். ஓகே ஓகே. பொறுத்திருந்து பார்ப்போம் ரங்கராஜ நரசிம்மனுக்கு நீதி கிடைக்குதா இல்லையா. கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஓகே. எங்களோட இணைந்து பல்வேறு கேள்விகளுக்கு மிக சிறப்பாக பதில் கொடுத்ததுக்கு நன்றி.